இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. 20வது தவணை பணம் எப்போது கிடைக்கும் என்பது பற்றியும், இந்த பணம் பெறுவதற்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் என்பதை பற்றியும், இதற்கான பெனிஃபிட் லிஸ்ட் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் 20வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்குள் தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் பெறுவதற்கு கண்டிப்பாக 3 விஷயங்களை அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இகேவிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டையுமே நீங்கள் லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நில விவரங்களை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள இசேவை மையத்தை அருகி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆன்லைனில் வெப்சைட் மூலமாகவும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கான 20வது தவணை பணம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான பெனிஃபிட் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. பெனிஃபிட் லிஸ்ட்லேயும் உங்களோட நேம் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த 3 டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிருக்கணும். ஆன்லைன் மூலமாக பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா 19வது தவணை பிப்ரவரி 24ஆம் தேதி வெளியேன்னு சொல்லியிருக்கும். கண்டிப்பாக 20வது தவணை வந்து ஜூலை மாதம் வந்து 20லேருந்து 28ஆம் தேதிக்குள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே வந்து பெனிஃபிட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பெனிஃபிட் லிஸ்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கேட் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மோட நேம், ஜெண்டர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த பெனிஃபிட் லிஸ்ட்டை உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதற்கான பெனிஃபிட் லிஸ்ட்டும் உங்களோட நேம் இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணிருக்கணும். ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கணும். லேண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிருக்கணும். இந்த 3 விஷயங்களையும் கம்ப்ளீட் பண்ணி பெனிஃபிட் லிஸ்ட்லேயும் உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான 20வது தவணை பணம் ரூபாய் 2000 ஜூலை மாத இறுதியில் வந்து உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.